அனைவருக்கும் வணக்கம். ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டெட் சார்ந்த ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்து சன் நியூஸில் வந்து நான் வந்து பார்த்தேன். ஸோ இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாத்துலேயுமே போட்டிருக்காங்க. மற்ற செய்தி சேனங்களும் இந்த நியூஸ் வரும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து டெட் வந்து கம்பல்சரின்னு சொல்லிட்டாங்க. ஏற்கனவே அரசு பணியில் இருப்பவர்களுக்குமே இந்த டெட் வந்து கம்பல்சரி பாஸ் பண்ணணும்னு சொல்லி உச்சநீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்தது. ஸோ அதுக்கப்புறம் அந்த தீர்ப்பை எதிர்த்து வந்து இங்கே ரிவ்யூ பெட்டிஷன்லாம் போட்டிருக்காங்க. பட் அந்த ரிவ்யூ பெட்டிஷனோட முடிவு இன்னும் நமக்கு வந்து கிடைக்கல. பட் இருந்தாலும் கூட 2 வருஷத்தில் வந்து டெட் வந்து பாஸ் பண்ணணும் அல்லது விருப்ப ஓய்வில் நீங்கள் வீட்டுக்கு போகணும் உச்சநீதிமன்ற தீர்ப்பு சொன்னதுனால தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அரசு பணியில் இருப்பவர்களுக்கு ஒரு சிறப்பு டெட்டு தேர்வு நடத்தலாம்னு சொல்லி டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கிறதாக ஒரு செய்திலாம் போயிட்டு நீங்களும் பார்த்துருப்பீங்க. மீடியாக்களில் ஏற்கனவே செய்திகள் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏற்கனவே டெட்டு தேர்ச்சி பெற்றவர்கள் கூட வந்து சில போராட்டங்கள்லாம் வந்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் மாதிரிலாம் வந்து பண்ணாங்க. அதையும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ வந்து பள்ளி கல்வித்துறையிலேருந்து வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க, ஒரு ஜிஓ மாதிரி பாஸ் பண்ணியிருக்காங்க, டிஆர்பிக்கு வந்து பர்மிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஒரு செய்தி வந்து அதில் கொடுத்துருக்காங்க. அதில் ஏற்கனவே அரசு பணியில் இருப்பவர்களுக்கு வந்து வரக்கூடிய ஜனவரி, அதுக்கப்புறம் ஜூலை, அதுக்கப்புறம் டிசம்பர், அதாவது 2026 மட்டுமே 3 முறை வந்து சிறப்பு தேர்வு வைக்க போகிறாங்க. ரைட்டா? அது வந்து ஏற்கனவே அரசு பணியில் இருப்பவர்கள் மட்டும்தான் அட்டன் பண்ண முடியும்னு நமக்கு தெரியுது. ஏன்னா அது வந்து சிறப்பு டெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து காமனாக அரசு பணியில் இல்லாத இப்போ நாம் வந்து இப்போ நவம்பர் மாதம் எழுத போகிறோம் இல்லையா? ஸோ நாம் வந்து அதை அப்ளை பண்ண முடியுமா, எழுத முடியுமா அப்படின்றது இன்னும் வந்து டீட்டெயிலாக தெரியல. ஸோ சிறப்பு டெட்டு தேர்வு என்பது ஏற்கனவே அரசு பணியில் இருப்பவர்களுக்கு அவங்க வந்து ஜனவரி, ஜூலை, டிசம்பர் வைக்கிறதாக வந்து பிளான் பண்ணுறாங்க. இந்த 3 தேர்வுகளில் கண்டிப்பாக அவங்க வந்து பாஸ் பண்ணிடுவாங்க. அப்படி பாஸ் பண்ணல அப்படின்னா 2024 வைக்கிறதுக்கும் வந்து பிளான் பண்ணியிருக்கு. 2027லையுமே அது தேர்ச்சி பெறாதவர்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம் வந்து வைக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து முடிவு பண்ணியிருக்கிறதாக வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் வந்து டிஸ்கஷன் மட்டும் தான் போயிட்டு வந்து இப்போ பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து 3 முறை சிறப்பு டெட்டு தேர்வு ஏற்கனவே அரசு பணியில் இருப்பவர்களுக்கு வந்து வைக்க போகிறாங்க அப்படின்றது உறுதியாயிடுச்சு. ரைட்டா? ஸோ நீங்கள் ஏற்கனவே வந்து நீங்கள் அரசு பணியிலிருந்து டெட்டு தேர்வுக்கு படிச்சிருந்தாலும் சரி, அதுக்கு வந்து சிலபஸ் வந்து சேம் தான். ரைட்டா? ஸோ கொஷின் எப்படி கேட்பாங்கன்றது நம்மளால் வந்து உறுதியாக சொல்ல முடியாது. டிஃபிகல்ட்டி லெவல் வந்து முன்ன பின்ன இருக்கலாம். பட் சிலபஸ் வந்து அதே தான் இருக்கும். ரைட்டா? ஸோ சிலபஸ் வந்து சேமாக தான் இருக்கும். பட் சிறப்பு தேர்வுன்றது உங்களுக்கு மட்டும் தனியாக எக்ஸாம் வைக்கிறது, அந்த டேட்டு, கொஷின் பேப்பர் எல்லாமே உங்களுக்குன்னு தனியாக வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுவாங்க டிஆர்பி தரப்புல இருந்து அப்படின்றத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ எதுவாக இருந்தாலும் வந்து பள்ளி பாடப்புத்தகத்தை பேஸ் பண்ணி நம்ம கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸ் பேஸ் பண்ணி தான் டெஸ்ட் வைப்பாங்க. ஸோ நீங்கள் டெட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ நம்ம விட்னஸ் கிளாஸ் டெஸ்ட் பேட்சை வந்து பர்ச்சேஸ் பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஃபோன் வச்சுருக்கீங்க, மொபைல் ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா, ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர் போய்ட்டு விட்னஸ் கிளாஸ் அகாடமி சர்ச் பண்ணி நம்ம ஆப் வரும். ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் வந்து கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரிவிஷன் டெஸ்ட் 3 வரைக்குமே கொஷின் பேப்பர் ஆன்சருக்கு வந்து நான் அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ரிவிஷன் டெஸ்ட் 4, அதுக்கப்புறம் ஃபுல் முக் டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து கொஷின் பேப்பர் ஆன்சருக்கு எல்லாமே அப்டேட் பண்ணிடுவேன். வித் ஆன்சர் கீயோட கொடுத்துருவோம். மேக்ஸ்க்கு சொல்யூஷன் பிடிஎஃப்பும் வந்து கிடைச்சிடும். ஸோ பேப்பர் 2 ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து அந்த கோர்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பிரேக்கிங் நியூஸாக போயிட்டுருக்கு. நீங்களும் வந்து நீங்கள் சன் நியூஸை வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த நியூஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நீங்களும் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ லெட்டர், அந்த ஜிஓ, அந்த லெட்டர் வந்து நமக்கு வந்து கிடைச்சதுக்கப்புறம் முழுமையாக நான் வந்து சொல்கிறேன். இப்போதைக்கு வந்து பிரேக்கிங் நியூஸ் மட்டும் தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அந்த லெட்டர் கொடுத்துருப்பாங்க இல்லையா? அந்த லெட்டர் கண்டிப்பாக சோசியல் மீடியாவில் எங்கேயாவது வந்து ஷேர் பண்ணுவாங்க. அப்படி ஷேர் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் வந்து டெலிகிராம் சேனலில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.